எங்க சாரதா ஒரு பக்கம் எப்படியாவது நம்ம சீக்கிரமா வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்க குமரன்ட்டையுமே டைரக்டா பேசுறாங்க. அது கேட்டான குமரனுமே கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் ஒரே ஒரு நாள் தான், இன்னைக்கு நான் போயிட்டு நம்ம ஆளுங்களை வச்சு அந்த வீட்டுக்கு எப்படியாவது நான் வந்து இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா நாளைக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி எங்க குமரனுமே சாரதா சொன்னதுக்காக ரொம்பவே மும்முரமா இறங்கி நைட்டு பகல் பார்க்காம அந்த இடத்துல நல்லாவே பெயிண்ட் அடிச்சு பக்காவே ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா கால் பண்ணி இங்க பாருங்க, நம்மளோட லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, வீடு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு, இப்போ நீங்க இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா காலையில ஒரு 9 மணி பக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பால் காய்ச்சிடலாம் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் குமரனுமே அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட, சார் நான் போய் என் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அதை கேட்ட அந்த ஹவுஸ் ஓனருமே, பரவாயில்லப்பா, நீ உண்மையிலுமே ரொம்பவே திறமசாலிப்போ, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்கிட்ட 4 நாள் டைம் கேட்டாங்க, நீ ஒரே நாளில் அடிச்சு முடிச்சிட்டியே, அதுவும் 2 பேர் எடுத்துட்டு வந்து, நீ உண்மையிலுமே நல்ல கெட்டிக்காரன் தான் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு ஓனருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் குமரன் டேரக்டா இங்கே நிவினோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே இருக்க லக்கேஜ் எல்லாத்தையுமே மறுபடியும் வண்டியில் ஏற்றிட்டு இந்த பக்கம் நிவின் கிட்டையும், ரொம்ப தேங்க்ஸ் நிவின், சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்க நிவினுமே, ஏன்னா இப்படி பேசுறீங்க, நீங்க இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் தங்கலாம், அதுக்கெல்லாம் நீங்க என்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை, நீங்க வாங்க முதல்ல அப்படின்ற மாதிரி குமரனுக்காக வண்டியில லக்கேஜ் ஏற்ற நிவின் ஹெல்ப் பண்றாரு. அதே நேரத்தில் இங்க சாரதாவும் கங்காவும் இருந்துகிட்டு டேரக்டா இங்க நிவினோட அம்மா கிட்ட போயிட்டு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டா எங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் இதுக்கு மேல நாங்க உங்க வீட்டில் வந்து தங்க மாட்டோம், எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்களோட சூழ்நிலையினால நாங்க இப்படி வர வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் தங்க விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இங்க சாரதாவும் நிவினோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா நிவினோட அம்மாவுமே, இங்க பாருங்க, நீங்க இங்க வந்து தங்குறதுலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் ஒன்றும் ரொம்ப கல் நெஞ்சக்காரியெல்லாம் கிடையாது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைப்பேன், ஆனா உங்க பொண்ணு உங்களை மாதிரி கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க, யமுனாவோட தாட் எல்லாமே ரொம்பவே மோசமா இருக்கு, என்னடா அது வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, ஏன்னா அவ பண்ற விஷயங்கள் அப்படிதான் இருக்கு, என்கிட்ட இருந்து என் பையனை பிரிச்சு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக யமுனா ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கா, அந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்காதனால தான் நீங்க முதல் டைம் எங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட நான் உங்ககிட்ட ரொம்பவே கோபமா நடந்துக்கிட்டேன், ஏன்னா யமுனா மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு, ஆனா இப்போ நீங்க இந்த வீட்டில் இருக்கிறத பார்த்தவனுக்கு அப்புறம் எனக்கு யமுனா வேற நீங்க வேறங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் எதுவுமே பேசாம என் பையன் சொன்ன வார்த்தையை மீறி எனக்கு பேசணும்னு தோணுச்சு, பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன், ஆனா உங்க பொண்ணு கிட்ட மட்டும் கொஞ்சம் சொல்லி வைங்க, ஆனா அவ பண்ற விஷயங்கள் எல்லாமே என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புற மாதிரியே இருக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்புறம் உங்க பொண்ணுமே வந்து காவேரி மாதிரி வாழ்க்கையை விட்டு மறுபடியும் உங்க வீட்டுக்கு திரும்பி வர மாதிரி ஆயிடும், அதை மட்டும் உங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இங்க நிவினோட அம்மாவுமே இங்க சாரதாவை மிரட்டி விடுறாங்க. இங்க சாரதாக்கு இந்த விஷயத்த கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுது, இந்த யமுனாவால எக்கச்சக்க பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, இவளே இவ வாழ்க்கை அழிச்சுக்குவா போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருந்த கங்காவுமே, அம்மா இந்த விஷயத்தை பத்தி கவலைப்படாத, அவள் லைஃப் அவ பாத்துக்குவா, நம்ம இதுல தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதுவும் பேச வேண்டான்ட்டு அங்க இருந்து சாரதாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்ப எல்லாருமே வண்டி ஏற அங்கிருந்து கிளம்பும் போது இங்க யமுனாவுமே, நானும் உங்களுக்கு புது வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா யாருமே எதுவும் பேசாதப்போ சாரதா மட்டும், இங்க பாரு, நீ இந்த வீட்டுல இரு போதும், அதுவும் இந்த வீட்டை ஒழுங்கா பாத்துக்க, இங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் அனுசரிச்சு போ நடக்கிறதுக்கு பாரு, சும்மா எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பார்த்தாலும் விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காது, அப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா உன் லைஃப் அப்புறம் கேள்விக்குறியாகி போயிடும், ஏற்கனவே உன்னோட வாழ்க்கை நீ அவசரப்பட்டு முடிவெடுத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில போயிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினைக்காத, அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறதுக்கு பாரு, அப்படி இல்லைன்னா உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இங்க சாரதா ஒரு மிரட்டலையும் அதோட சேர்த்து ஒரு அட்வைஸையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் வந்து இதை கேட்ட உடனே இங்க நிவினுக்குமே ஒண்ணுமே புரியல, என்னாச்சு, எதுக்காக யமுனாவை இங்க சாரதா திட்டிட்டு போறாங்க, ஒருவேளை யமுனா பண்ண விஷயங்கள் பிடிக்காம இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நிவின் அந்த விஷயத்த ரொம்பவே கேஷுவலா விட்டுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் யமுனா மறுபடியுமே முட்டாள்தனமா இந்த பக்கம் அவங்க அம்மா திட்டினதை நினைச்சுக்கிட்டு, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என் அத்தையா தான் இருக்கும், அவங்க தான் என் அம்மா கிட்ட தேவையில்லாத என்னை பத்தி சொல்லி இந்த மாதிரி கஷ்டப்படுத்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாம என்னை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசியிருப்பாங்க, அதனாலதான் எங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்கன்ட்டு இன்னுமே வந்து நிவினோட அம்மா மேல இங்க யமுனா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க காவேரி கங்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த புது வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே அடிக்க வச்சுட்டு பாலும் காய்ச்சி இந்த பக்கம் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுமே, நீங்க தானம்மா, பரவாயில்லையே, நீங்க ஓரளவுக்கு பெரிய ஃபேமிலியாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனருமே இந்த பக்கம் ரொம்பவே கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்து அடிக்க முடிச்ச உடனே இந்த பக்கம் குமரனும், இங்க பாருங்க அத்தை, நம்ம இந்த விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும், ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் கரண்ட் மாதிரி நம்ம அவர்கிட்ட வந்து வாடகைலாம் சரியான டைம்ல கொடுத்துடணும், அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாரு, அதனால இதுக்கு மேல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரனும் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சாரதாவுமே, எப்படி தம்பி சமாளிக்க போறீங்க, ஏற்கனவே நம்ம அந்த வீட்டில் இருக்கும் போதே நம்மளுக்கு பணப்பற்றாக்குறை ஜாஸ்தியா இருக்கும், இப்போ நம்ம வர வாடகை வீட்டுக்கு வேற வந்திருக்கோம், இங்க எப்படி நம்ம சமாளிக்க போறோம், அது மட்டும் இல்லாம இவ்வளவு வாடகை எப்படி நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி இங்க சாரதா லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம், நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா ஆறுதல் சொல்றாங்க, நான் தாமா கடையை பார்த்துக்க போறேன், இனிமேல் அவர் வேற ஒரு இடத்துக்கு வெளியில வேலைக்கு போறாப்ல, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே சாஃப்டா போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரி
காவேரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அவங்களுமே என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க, மாமாவோட கரியரை வந்து பார்க்க வேண்டாமா, அவர் நடிக்கணுங்கிற வாய்ப்புக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த ஃபீல்டுல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் மறுபடியும் வேற ஒரு வேலைக்கு போனார்னா அப்புறம் அந்த நடிக்கிற ஃபீல்டை எப்படி மேட்ச் பண்ணுவாரு, அந்த இதை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா குமரன் இருந்துகிட்டு, புரியுது காவேரி நீ சொல்றதெல்லாம், பட் இருந்தாலும் நம்ம குடும்ப சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதானே நமக்கு முக்கியம். சொல்ல போனா நான் இப்ப பண்ண தப்புக்காக தானே நீ இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்க, உனக்காக என் கரியரை விடுறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க குமரன் சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட காவேரியுமே, இங்க பாருங்க மாமா, இப்பெல்லாம் நீங்க பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இங்க பாருங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், என்கிட்ட சர்டிபிகேட்ஸ் இருக்கு, என்னால ஒர்க்குக்கு போக முடியும், புரியுதுங்களா? என்னால வீட்டுல சும்மாலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நீங்க உங்க கரியரை பாருங்க, கடையை அம்மாவும் அக்காவும் பார்த்துக்குவாங்க, நானும் வேலைக்கு போறேன், நம்ம எல்லாருமே வந்து ஒன்னா கஷ்டப்பட்டு இந்த வீட்டோட வாடகை நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி எங்க காவேரியும் ஒரு ஐடியா சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னு எங்க சாரதாக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. நீ வேலைக்கு போறியா, நீ எல்லாம் வேலைக்கு போக வேண்டாம், உன்னை வெளியில விடுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நீ பண்ண விஷயம் அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி குடும்பத்துக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கேன், உன்னை வெளியில அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சாரதா சொல்றாங்க. ஆனா எங்க காவேரியுமே, அம்மா இங்க பாருமா, நான் உன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உன் பேச்சை மட்டும் தான் கேட்பேன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என்ன வீட்டுல மட்டும் சும்மா உட்கார சொல்லாத, ஏன்னா எங்க மாமாவுக்கு ஒரு நல்ல கரியர் இருக்கு, அவரோட ஆக்டிங் ஃபீல்டுல அவர் வந்து இன்னும் தொடர்ந்து போகணும், நாம அதை தடை பண்ணிடக்கூடாது, அவரோட லைஃப் அவர் கையில இருக்கு, நாம எதுக்காக நம்மளோட குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி அவரோட லைஃபை நாம ஏன் அழிக்கணும்? தயவு செஞ்சு எனக்கும் ஹெல்ப் பண்ண விடுங்கம்மா, நானும் ஒரு நல்ல கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன், அந்த கம்பெனியில மட்டும் வேலை கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நானும் என்னால முடிஞ்ச சம்பளத்தை குடும்பத்துக்கு கொடுக்க முடியும், என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் சாரதாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே, நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சரின்னு சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் காவேரிக்கு பயங்கரமான ஹாப்பி. அப்பா, இப்போதைக்கு நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே டைரக்டா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க கிட்ட ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்கா, ஏதாவது கம்பெனில இந்த மாதிரி ஜாப் வேகன்சி இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அவங்களுமே, நீ கவலையப்படாதீ, நீ கரெக்டான டைம்ல தான் ஃபோன் பண்ணிருக்க, நாளைக்கு என்னோட கம்பெனில ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து நீ ஜாயின் பண்றதுக்கு வா, நான் வேணா உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட காவேரியுமே, சரி ஓகே நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா நெட் சென்டர்லாம் போயிட்டு இந்த பக்கம் ரெஸ்யூம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்களோட டாக்குமெண்ட் டீடைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டேரக்டா அவங்க சொன்ன கம்பெனிக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிக்குள்ள போனோம்னா அவங்க ஃப்ரெண்டுமே, வா 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 சீக்கிரம் வா, சொல்ல போனா இந்த இன்டர்வியூக்கு வந்து நானும் நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு பயங்கர கூட்டம் வந்து நிற்குது, ஆனா நீ எப்படியாவது அட்டன் பண்ணு, உன் திறமைக்கு கண்டிப்பா இந்த வேலை உனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் காவேரிக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் காவேரியுமே வந்து எல்லாருமே வெயிட் பண்ற இடத்துல அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப யதார்த்தமா இந்த பக்கம் வந்து கரெக்டா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கவருமே இங்க காவேரியை நோட் பண்றாங்க. என்ன இது, நம்ம விஜயோட ஒய்ஃப் ஆச்சு, இவங்க என்ன இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. அவர் வேற யாரும் கிடையாது, விஜயோட ஃப்ரெண்டு தான். அப்ப கரெக்டா அங்க இருந்த பழைய ரிசப்ஷனிஸ்ட கூப்பிட்டு, இங்க பாருங்க அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்ற மாதிரி இவர் உள்ள இருந்தே கேட்கறாங்க. அப்ப கரெக்டா அவங்களுமே டைரக்டா காவேரிட்டு போயிட்டு, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை ரொம்பவே டீடைல்டா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து அவங்களும் கேட்டுட்டு வந்து இங்க அந்த ஓனர்ட்டுமே சொல்லிடுறாங்க. அவருமே சரிம்மா நீங்க பாருங்க நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்டா இங்க விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, விஜய் என்னாச்சு விஜய், உன்னோட மிஸ்ஸஸ் என்னோட கம்பெனிக்கு வந்திருக்காங்க, ரிசப்ஷன் லிஸ்ட்டுக்கான இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த இன்டர்வியூல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இதை கேட்ட விஜயுமே தன்னோட மனசுக்குள்ளேயே, என் கம்பெனில உனக்கு எம்டி பதவி தரலான் இருந்தேன், ஆனா நீ இப்போ என் ஃப்ரெண்டோட கம்பெனில போயிட்டு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்காக நீ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போறியா, சரி ஓகே பரவாயில்ல விடு, நானே அங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த பக்கம் காவேரி இன்டர்வியூ எடுக்க சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல நான் உன் கம்பெனிக்கு வந்துடுறேன், நாங்க வந்ததுக்கு அப்புறம் காவேரி உள்ள கூப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவருமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு டைரக்டா அவர் ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு கிளம்பி போறாரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா இங்க விஜய் போனதுக்கு அப்புறம் இங்க அவர் ஃப்ரெண்டுமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக காவேரி உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப காவேரி உள்ள வந்த உடனே இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஒர்க்ல எது ரொம்ப கஷ்டமா இருக்கும், எது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா காவேரி வாயை திறந்து பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இங்க விஜய் வந்துட்டு, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் தான், அவளுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் நான் தான் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க விஜய் வந்து உள்ள வந்து காவேரிக்காக பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டோன்னு ஒரு ஃப்ரெண்டுமே எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா காவேரி பயங்கர ஷாக்கோட ரொம்ப நாள் கழிச்சு விஜயை பார்த்ததுனால ஒரு ஏக்கத்தோட இந்த பக்கம் விஜயை பாக்குறாங்க. அப்ப விஜயுமே, என்ன காவேரி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி காவேரிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க நான் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்கான காரணமே நீங்க தான், நீங்க பண்ண விஷயங்கள் தான் என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து டைரக்டா எல்லா பழையும் விஜய் மேல போடுறாங்க. அப்ப விஜயுமே, ஏன் காவேரி நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நான் ஒன்னு என் மனசுல எந்த அளவுக்கு ஆழமான இடத்துல வச்சிருக்கேன் தெரியுமா, அதையும் உன்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி இங்க காவேரிட்ட கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க அந்த ஆழமான இடத்துல தான் ஏற்கனவே வெண்ணிலா இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் நான் எதுக்கு அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா
வெண்ணிலா விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க. இது கேட்டோன்னே இங்க விஜய்க்கு மறுபடியுமே கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்குது. வெண்ணிலா மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டே எனக்கு கிடையாது, நீ தான் என்னோட உலகம் அப்படிங்கிற விஷயத்த இங்க விஜய் எத்தனை டைம் வாயால சொன்னாலுமே அந்த விஷயத்தை யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, இன்க்ளூடிங் காவேரி. ஆனா காவேரி விஜய் முன்னாடி மட்டும் தான் இப்படி நடிக்கிறாங்களே தவிர தான் மனசுக்குள்ள விஜயோட எண்ணம் இருக்க தான் செய்யுது. ஆனா அந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் காட்டிக்காம ரொம்பவே சேஃபா அவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இங்க விஜய்க்குமே இந்த விஷயத்தை தாங்க முடியாம, இப்படிலாம் பண்ணாத காவேரி, நீ தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நீ இனிமேல் என் கூட இருக்கிறதா எனக்கு சரி, என் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருக்குல்ல, நான் அவன் மேல உண்மையான லவ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே பேசுறாரு. ஆனா காவேரி ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாருங்க விஜய், இனிமேல் என் லைஃப்ல நீங்க இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க, இது வரைக்கும் உங்க வீட்டுல வாழ்ந்தது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான், ஆனா இதுக்கு மேல உங்களுக்காக என்னால வாழ முடியாது, எங்க அம்மாவோட மனசுக்காகவும் எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இப்ப நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என் முடிவுல குறுக்க வராதீங்க, நான் எங்க அம்மாவோட முடிவு தான் என்னோட முடிவு, எங்க அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவன விஜய்மே இதை பத்தியுமே யோசிக்காம ஓகே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசை ரொம்பவே கல்லாக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க காவேரியுமே அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க விஜயோட ஃப்ரெண்டுமே, இங்க பாருங்கம்மா, நீங்க இங்க இருந்து கிளம்பணும்னு நான் சொல்லவே இல்லையே, ஏன்னா நீங்க இன்னும் இன்டர்வியூ முழுசா அட்டன் பண்ணி முடிக்கல, வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப காவேரியுமே, நீங்க எப்படினாலும் விஜயோட ஒய்ஃப் அப்படின்றதுனால எனக்கு நீங்க வேலையை கொடுத்துருவீங்கல்ல, எனக்கு அந்த பரிதாபமான வேலை எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயோட ஃப்ரெண்டுமே ரொம்பவே ஷார்ப்பா யோசிச்சு, எப்படியாவது விஜயும் காவேரி ஒண்ணு சேர்க்கணும், அது நம்மளால முடியும், ஆனா அதுக்கு காவேரி நம்ம கம்பெனில இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாருங்கம்மா, எனக்கு விஜய் ஃப்ரெண்டு தான், அதுக்காக என் வேலை விஷயத்துல விஜய் பத்திலாம் நான் யோசிக்க மாட்டேன், அதே நேரம் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் எனக்கு பிடிக்காது, இப்ப நீங்க வேலை வேணா உட்காருங்க, நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், அந்த இன்டர்வியூல பாஸ் ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் காவேரி கிட்ட கொஞ்சம் கடுப்பா பேசுற மாதிரி பேசுறாரு. உடனே இதை கேட்டு காவேரியுமே, ஓகே அப்ப இவர் ஜெனியூனா தான் இருக்காரு, இவர் விஜய்க்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி எனக்கு வேலையை கொடுக்க விரும்பல, என் திறமைக்கான வேலையை தான் எனக்கு கொடுக்க விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. அதே நேரத்தில் அந்த இன்டர்வியூல அவங்க செலக்ட் ஆகுறாங்க. செலக்ட் ஆன அடுத்த செகண்டே விஜயோட ஃப்ரெண்டுமே, இங்க பாருங்கம்மா, நீங்க நாளையில இருந்து டியூட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஃப்ரீ பண்ணிக்கோங்க, நாளைக்கு நீங்க எப்பவும் போல ரெகுலரா வந்துருங்க, உங்களோட ஒர்க்கிங் டைம் வந்து 10 ஹவர்மா, அது மட்டும் இல்லாம உங்களோட சேலரி வந்து 25K, அதனால நீங்க பக்காவா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட காவேரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் இது 25Kங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்ட விஜயோட ஃப்ரெண்டுமே, இங்க பாருங்க, இது வந்து நல்ல பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி எல்லாம் கிடையாது, நாங்க எவ்வளவு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த சேலரி தான், அதே மாதிரி உங்க சேலரி டீடைல வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஏன்னா மற்றவங்களோட சேலரி டீடைல் கம்மியா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும், அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த சேலரி தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க காவேரி அங்கிருந்து வெளியில அனுப்புறாங்க. இங்க காவேரிக்கு ரொம்பவே டவுட், இது நம்ம திறமைக்காக கிடைச்ச வேலையா இல்ல விஜயோட ரெக்கமெண்டேஷனால் கிடைச்ச வேலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்களும் வேற வழி இல்லாம டைரக்டா வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க.